பதினெண் சித்தர்கள் போற்றி, கோன்குருநாதர் திருவடி போற்றி. இன்றைய பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல். அறிவில்லா மனிதரே பரபிரம்மம் உனக்குள்ளே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். இது தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாடல் அந்த மாதிரி தான் வருது. அதற்கான பாடல் இது என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவேன், கடவுள் எங்கே இருக்கார் தெரியுமா? ஒரு சிலர் சொல்கிறது, உங்களுக்குள்ளே தாங்க எல்லாமே இருக்குது. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்கும். உலகத்தில் இருக்கிறது எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்குது. இதை சொல்கிறாங்க. நான் உனக்குள் கடவுள் இருக்கிறார் எப்படின்னு சிலர் சொல்லிட்டு போயிடுவாங்க. உள்ளே போய் எங்கே தேடுறது? எங்களுள்ள கடவுள் இருக்காரா? நான் ஒரு மனுஷன்யா இப்படியும் சொல்கிறாங்க. அது தெளிவான முறையில் 4 வரிகளில் சித்தரின் பாடல் இதோ உங்களுக்காக. ஆழம் வித்தில் ஆள் ஒடுங்கி ஆழமான வாறு போல், வேறு வித்தும் இன்றியே விளைந்து போகம் எய்திடீர். ஆறு வித்தை ஓர்கிளீர் அறிவிலாத மாந்தரே, பாருமித்தை உம்முள்ளே பரபிரம்மம் ஆவீரே. இதற்கான அர்த்தம், இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள்: ஒடுங்கி என்றால் அடங்கி என்ற அர்த்தம். ஆழம் வித்து என்றால் ஆழம் விதை, வித்து என்றால் விதை. ஆறு வித்து என்றால் 6 விதை, அப்படி அர்த்தம் இல்லை. 6 வித்து என்பது மனித உடலில் உள்ள 6 ஆதாரங்கள், 6 சக்கரங்களை தான் அப்படி சொல்கிறது, 6 வித்து என்று. இதற்கான அர்த்தம், சிறிய ஆழம் விதையில் பெரிய ஆலமரம் உண்டாவதற்கான பொருள் ஒடுங்கியிருக்கிறது. அதுவே முளைத்து ஆலமரமாகிறது. அதுபோல உமக்குள்ளே இருந்த பேரின்பம் உண்டாகும். அதற்கு வேறு ஒரு விதையோ தயவோ வேண்டியது இல்லை. இதுதான் முதல் வரி. ஆழம் வித்தில் ஆள் ஒடுங்கி ஆழமான வாறு போல், வேறு வித்தும் இன்றியே விளைந்து போகம் எய்திடீர். ஆழம் விதை எப்படி, ஆழம் மரம் எப்படி விதையுள்ள அடங்கியிருக்கிறதோ, வேறு உதவியோ தயவோ இல்லாமல் அந்த ஒரு விதை விருட்சமாக உருவெடுக்கிறதோ, அதுபோல நமக்குள் இருக்கும் விதையை, இறைவன் கொடுத்த ஒரு விதை உண்டு, அதை வளர்த்தால் நாமும் வளரலாம் என்றது இதுக்கான அர்த்தம். உடம்பில் இருக்கும் மூலாதாரம் முதலிய 6 யோக ஆதாரங்களாகிய விதைகளே போதும். இந்த 6 யோக ஆதாரங்களையே ஆழமாக எண்ணி தியானம் செய்து வந்தால் நீங்களே இறைவனாக ஆகிவிடுவீர்கள் என்பதே இதற்கான அர்த்தம். 6 வித்தை ஓர்கிளீர் அறிவிலாத மாந்தரே, பாருமித்தை உம்முள்ளே பரபிரம்மம் ஆவீரே. இந்த 6 வித்தை என்று 6 சக்கரம், இதை ஒன்றாக கூடி யோகம் செய்தால் உம்முள்ளே பிரம்மம் ஆவீரே. பரபிரம்மம் என்றால் இறைவன் என்ற அர்த்தம். அறிவில்லாத மாந்தரே பாருமித்தை உம்முள்ளே. இந்த 6 ஆதாரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா இறைவனாக மாறுவீர்கள் என்று இதுக்கான அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுமான வரை இந்த 6 ஆதாரங்களை ஒருநிலைப்படுத்தி ஆழம் விதை ஆழம் மரமானது போல் மனிதனாகிய நாம் யோகத்தின் மூலம் இறைவனை அடைய வாழ்த்துக்கள். நன்றி.